எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னு சொல்றார் அருணகிரி பெருமான். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 7 கடல் மணலை எடுத்து எண்ணி பார்க்கிற பொழுது அத்தனை பிறவிகள் நமக்கு இருக்கின்றது. அத்தனை பிறவியிலும் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு கோடி பாவம் செய்தால்தான் பெருவியாதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய வியாதியே வருமா. அப்படி ஒவ்வொரு கோடி பாவம் செய்திருந்தாலும் கூட அவன் பெருவியாதிக்காரனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, சிவாய் என்று ஒரு முறை அழைத்து விட்டால், சிவாய நம என்று அழைத்து விட்டால், அந்த பிச்சைக்காரன் தொழுநோயாளியாக இருந்தாலும் கூட அவனிடத்திலும் நான் விரும்பி வருவேன் என்று காண்பித்த ஒரு இடம் காசியம்பதி. இப்போ அந்த பதியையும் தரிசனம் செய்துட்டோம். பாருங்க, இருந்த இடத்திலிருந்து சிவசுப்பிரமணிய சுவாமி நம்மளை எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் வந்திருக்கிறார். சரி, இப்போ 12 ஜோதி லிங்கத்திற்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். ஏன்னா ஒவ்வொரு லிங்கமாக சொல்லிட்டே வந்துட்டோம்னா என்னன்னா, இந்த சிவராத்திரி நன்னாளில் கிட்டத்தட்ட 7 சிவாலயத்தை தரிசனம் செய்யணுமா. நம்மால் பக்கத்தில் இருக்கிற கார்ணீஸ்வரரையும் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் 2 பேர் தான் தரிசிக்க முடியும். ஏன்னா பக்கத்தில் 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்துன்னா நம்மால் போகணும்னா முடியாத விஷயம் இல்லையா. அதனால இருந்த இடத்திலிருந்தே உங்களை 12 ஜோதிலிங்கத்திற்கு இன்றைய தினத்தில் அழைத்து செல்ல போகிறோம். ஏன்னா காசு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது, பைக் கிடையாது, பஞ்சரா போயிடும் பயப்பட வேண்டாம், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, ரிசர்வேஷன் கிடைக்கல, பர்த்து கிடைக்கலன்னு பயப்பட வேண்டாம், ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலன்னு பயப்பட வேண்டாம். இருந்த இடத்துல இருந்தே சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ முதல் தரிசனம். இந்த 12 ஜோதிலிங்கம் எப்படி வந்தது? ஒரு கேள்வி வரும் இல்லையா மனசுக்குள்ளர. அந்த கேள்விக்கான விடை, சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டு காலம் ராவணன் தவம் செய்தான். அப்படி ராவணன் தவம் செய்து விட்ட பிறகு அவன் சிவபெருமான் காட்சி கொடுக்கல. ஏன்னா இவன் உலகம் அழியாமல் இருக்கிறதில்ல, இலங்கை அழியாமல் இருக்கணும்னு இவன் தவம் பண்ணுறான். சிவபெருமான் பார்த்தார், அந்த உலகம் அழியறதுக்காக ஒரு அவதாரத்தை வேற கொடுத்துருக்கோம். எதை? இலங்கை அழிவதற்காக ஒரு அவதாரம், ராமபெருமானுடைய அவதாரம் நிகழ இருக்கின்றது. இப்போ இவன் இலங்கை அழியாமல் இருக்கணும்னு இவன் பாட்டுக்கு தவம் இருக்கிறானே, இவனுக்கு நம்ம என்ன கொடுப்பது? அவன் அதைத்தான் கேட்டுட்டு தான் அவன் தவம் இருக்கிறான். பார்த்தார், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் தவன் எவ்வளவு உயர்ந்தது என்று அப்படின்னு பார்த்தார் சிவபெருமான். சிவபெருமான் பார்க்கிற பொழுது என்ன யோசிக்கிறார்னா, இவன் ஒரு தலையா வெட்டி அதுக்குள்ள போட்டான், யாக குண்டத்துக்குள்ள போட்டே வரான். 9 தலையை வெட்டிட்டான். 1000 வருஷம் நிறைவடைந்தது. 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டான். இப்ப அந்த 9 தலையும் வெட்டி யாக குண்டத்தில் போட்டு விட்டதற்கு பிறகு இப்போ 10வது தலையை வெட்டலாம் என்று எடுக்கிற பொழுதுதான் ராவணா நில்லுன்னார். ஏன்னா இதுக்கு மேலன்னா உலகம் என்ன சொல்லும்? ஒரு அடியார் சிவனை வேண்டி 1000 ஆண்டு காலம் தவம் செய்து அப்படி தவம் இருக்கக்கூடிய ஒரு அடியாரை சிவபெருமான் 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டுவிட்டு 10வது தலையும் வெட்டி ஒருத்தன் யாக குண்டத்தில் போடுகிறான்ற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கலன்னா அவன் சிவன் இல்லை, இன்னொன்னு அவன் கடவுளும் இல்லை என்று அல்லவா சொல்லுவாங்க. அதனால என்ன செய்யறது? சிவபெருமான் காட்சி கொடுத்தார். ஏன்? தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நம்ம பெறக்கூடிய செல்வம் என்பது என்னது? தவம் எவ்வளவு செய்கிறோமோ. தவம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிடுவதற்கு பெயர்தான் தவம் அல்ல. சிவன் கோயிலோ, பெருமாள் கோயிலோ, முருகர் கோயிலோ, அம்பாள் கோயிலோ, பிள்ளையார் கோயிலோ, ஆஞ்சநேயர் கோயிலோ, ராமர் கோயிலோ ஆலய உலவார தொண்டு சீர்திருத்தம் என்கின்ற ஒன்று யாராவது சாப்பிட்டுட்டு கீழே தொன்னையை போட்டிருந்தா அதை எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டால் கூட அதுவும் தவம். இப்போ உட்காந்து எங்களை போன்ற சொற்பொழிவாளர்கள் பேசுகிற பொழுது அதை காதால் கேட்டால் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை கேட்டால் அதனுடைய புண்ணியம். யாரோ தேவாரமோ, திருவாசகமோ, திருவெம்பாவையோ, திருப்பள்ளி எழுச்சியோ அல்லது 4000 திவ்ய பிரபந்தமோ ஏதோ ஒன்றை இறைவன் புகழை பாடுகிறார்கள்னா அதையாவது செவி கொடுத்து கேட்கணும். சரி, இல்லை
ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்கின்ற 4 வேதத்தை எங்கு ஓதப்படுகிறதோ அந்த வேதத்தினுடைய அர்த்தம் தெரியாவிட்டாலும் கூட அந்த வேதத்தை செவி வழியால் கேட்டோமே ஆனால் அதுவும் தவம். ஏன்? கலியுகத்தில் இதெல்லாம் தான் தவம். கலியுகத்தில் இதெல்லாம் தான் தவம். நம்மால போய் உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது? தவம் செய்ய முடியாது. தவம் செய்து இறைவன் பால் நம்மெல்லாம் உடம்பை ஒடுக்கி ஆசைகளை அடக்கி ஐம்புலன்களை அடக்கி நம்மால் எல்லாம் செய்ய முடியாது. அதுதான் அருணகிரி பெருமான் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். 5 பேர் கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க. இன்னைக்கு சிவராத்திரி. இதே வழியா வந்துன்னு இருக்கும்போது சுட சுட பஜ்ஜி போட்டு மெதுவடை போட்டு வச்சிருக்கிறத பார்த்தா அந்த நாக்கு என்ன ஆகும்? சுண்டல் வாசனை கம 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 கமன்னு வந்தா சும்மா இருக்க முடியுதா? நான் அந்த இடத்துக்கு அப்படிதான் போனேன். நான் எப்பயும் அங்கே போய் ஒரு சுக்கு காப்பி கொடுப்பேன். அங்கே பார்த்தா லைனாக பிரசாதம் இவ்வளோ பெரிய ட்ரம்மில் அடுக்கி வச்சுக்குது. அன்னதானம் போடப்படும். சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் சாப்பிடக்கூடாதுன்னா அன்னதானம் செய்து அப்படி வச்சிருக்கும் போது அங்கிருந்து கம கம கமன்னு வாசனை வந்தா சாப்பிடணும்னு தோணுமா? விரதம் இருக்கணும்னு தோணுமா? யோசிச்சு பாருங்க. இல்லையா? அதையும் தாண்டி நம்மால விரதம் இருக்கிறோன்றது தான் அங்க இருக்கக்கூடியது. அப்போ நம்மால தவம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். அதனால கலியுகத்தில் இதெல்லாம் தான் தவம், இதெல்லாம் தான் தவம். அதனால அப்படிப்பட்ட ஒரு தவத்தை ராவணன் செய்தான். 5000 வருஷம் 1000 ஆண்டு காலம் செய்தான். 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டான். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்பா உனக்கு என்ன வேணும்? இலங்கை அழியாமல் இருப்பதற்காக எனக்கு உங்க இதயத்தை லிங்கமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இலங்கை அழியாமல் இருக்கணும், எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுங்கன்னார். அது மட்டும் சிவபெருமான் சொன்னார், பிறந்தால் இறப்பு நிச்சயம், பிறந்தால் இறப்பு நிச்சயம். வேற ஏதாவது கேள், இலங்கை அழியாமல் இருக்கணும், யார் வந்தாலும் அழிக்க கூடாது. அதனால எனக்கு அப்படி ஒரு லிங்கம் கொடுங்கன்னு பொழுதுதான் சிவபெருமானுடைய இதயத்தையே லிங்கமாக்கி ஆத்மலிங்கமாக கையில கொடுத்தார். அதுதான் 51 சக்தி பீடத்தில் கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய இடம். கர்நாடக மாநிலம் ஜூப்ளியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 105 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. கொட்டப்பாக்கு அளவுதான் அந்த சிவலிங்கம் இருக்கும். எந்த அளவு இருக்கும்? கொட்டப்பாக்கு அளவுதான் அந்த சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு மேல பெருசா இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு அந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் மட்டுமல்லாது 365 நாட்களும் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய பக்த கோடிகள் போகிறவங்களே பால்ல இருந்து, தயிர்ல இருந்து, தேன்ல இருந்து, பஞ்சாமிர்தத்துல இருந்து நீங்களே உங்க கரத்தால் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அது மட்டும் இல்ல, உங்க கரத்தால் அந்த இறைவனை தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம். எவ்வளவு இருக்கும் சிவலிங்கம்? கொட்டைப்பாக்கு அளவு தான் இருக்கும். இந்த முழுசா கொட்டைப்பாக்கு அறுக்காம வரும் தெரியுமா? அவ்வளவு தான் இருக்கும். கட்டை விரல்ல பாதி. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி இந்த கட்டை விரல் இருக்கே கையில, அதுல பாதி அவ்வளவுதான் சிவலிங்கம் இருக்கும். அது பேர் ஆத்மலிங்கம்னு பேரு, கோகர்ணம்னு பேரு. கர்நாடக மாநிலம் ஜூப்ளியிலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இறைவன் இருக்கின்றார். ஒரு முறையாவது வாழ்க்கையில இறைவன் இதயத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாம் கிடைச்சுட்டா உண்மையிலே நம்மை போன்று பாக்கியவான்கள் இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு கூட இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா நீங்க உடனே கேட்பீங்க, அம்மா நீங்க பார்த்துட்டீங்களான்னு. எனக்கும் இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. இறைவன் எப்போ கருணை பண்ணுவார் நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, முயற்சி செய்வோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இப்போ நீங்க கோகர்ண நாயகரையும் தரிசனம் பண்ணிட்டீங்க பாருங்க. சிவராத்திரி அன்னைக்கு எத்தனை ஈஸ்வரனை நம்ம தரிசனம் பண்றோம் போகாமலேயே. இப்ப அவர் கையில் கொடுக்கப்பட்டதுதான் இந்த 12 ஜோதிலிங்கம். 12 ஜோதிலிங்கம் சொன்ன இல்லையா? அந்த ஆத்மலிங்கம் இல்லாமல் 12 ஜோதிலிங்கத்தை ராவணன் கையில் சிவபெருமான் கொடுத்தார். வாங்கிய தினம் இன்றைய தினம். வாங்கிய தினம் இன்றைய தினம். சிவராத்திரி அன்னைக்கு தான் கொடுத்தாராம். சரி, இப்போ புகழ்பெற்ற அந்த 12 ஜோதி லிங்க தலங்களினுடைய விவரங்களை சொல்றோம். முழுமையாக அதனுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் 51 சக்தி பீடத்தில் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறோம். ஆனால் நாம் இன்றைய தினத்தில் சிவராத்திரின்றதுனால அந்த ஜோதி லிங்கம் எங்கு உள்ளது, அவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தரிசனம் செய்து கொள்ளலாம். சின்ன சின்ன கதைகள் மட்டும் அதில் இருக்கக்கூடியதை மட்டும் உங்களுக்கு நான் சுருக்கமான முறையில் சொல்லிடுறேன். முதல் நாதர் குஜராத் மாநிலம்
அதாவது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சோமநாதம் என்கின்ற பெயரோடு ஜில்லா பரஸ்பட்டணம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து இறைவன் நாமம் பெயர் சோமநாதர்னு பேரு. இந்த தலத்தில் தான் 27 பெண்களை திருமணம் சந்திர பகவான் செய்து கொண்ட தலம். அதுல ரோகிணியை மட்டும் விரும்பினார்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கதையில, கந்த புராணத்துல சொல்லியிருக்கலாம் அவங்க கூட. அப்ப அந்த 27 பெண்கள்ல ரோகிணியை மட்டும் அன்பு செலுத்தி மற்ற 26 பெண்களை கண்டுகொள்ளல. அப்போ சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவர் அந்த இடத்தில் சென்று தட்சன் கொடுத்த சாபத்தை நிவர்த்தி செய்து சிவபெருமானாக இருக்கக்கூடியவனுடைய திருமுடியில் இந்த சந்திர பகவானை தூக்கி முடியில் வைத்த ஒரு இடம்தான் இந்த சோமநாதம். சோமன்னா என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோமன்னா என்ன பேரு? சந்திரன். அப்போ சந்திரனை தன்னுடைய திருமுடியில் வைத்த ஒரு இடம்தான் இது. எங்க இருக்குன்னா குஜராத் ஜூனாகத் ஜில்லா அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமம் சோமநாயகி என்பது பெயர், சோமநாதர் என்பது பெயர். பெண்கள் சந்திரனுடைய சாபம் நீங்க பெற்ற, தட்சனுடைய சாபம் நீங்க பெற்ற தலம் என்பது இதனுடைய பெயர். சோமநாதர்னு அந்த இறைவன் முதல் லிங்கம் அதுதான். அது மட்டும் இல்லை, இந்த குஜராத் மாநிலத்தில் இந்த சோமநாதம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் தான் கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் முடிவு பெற்ற தலமும் இந்த தலம்தான். இது நினைவுக்காக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள்லாம். ஏன்னா நம்மால் அந்த தலத்துக்கு போய் தரிசிக்க முடியாவிட்டாலும் சிவராத்திரி என்ற தினத்தில் அந்த 12 ஜோதிலிங்கத்தையும் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வார்த்தையாலையாவது மனோலயத்தின் மூலியமாக மனதால் என்ன மனசால பூஜை பண்ண 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் இருக்கார். யார் அவரு? பூசலார். யாரு எப்படி பூஜை பண்ணார்? கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டார், கட்ட முடியல, மனசாலேயே கோயில் கட்டினார். கடம்ப மன்னன் கும்பாபிஷேகமும் இவருடைய கும்பாபிஷேக தேதியும் ஃபிக்ஸிங் ஆயிடுச்சு. சிவபெருமான் என்ன சொன்னார்? மன்னா அடுத்த முகூர்த்தத்தில் உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வச்சுக்கோன்னார். ஏன் யான்னார்? இல்லை இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கும்பாபிஷேகம் இருக்குன்னார். எனக்கு தெரியாத யாரையா அப்படி கும்பாபிஷேகம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னார். திருநின்ற ஊரில் பூசலார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வச்சிருக்கார். மகாராஜா அங்கிருந்து திருநின்ற ஊருக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா கோயிலையும் காணோம், ஒன்றும் காணோம். கடைசியா சொன்ன கனவுல சொன்ன பூசலார்னு ஒருத்தர் சொன்னார். அவர் யார் இருக்காருன்னார். போய் பார்த்தா அவர் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கார். ஐயா நீங்க கோயில் கட்டிக்கிறீங்களாமே, உங்க கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமானே வந்துட்டார் அப்படின்னார். நானா கோயிலா? நான் எங்கேயா கட்டினேன்? ஆமா நீங்க கட்டினதான் சொன்னார், இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம்னு வேற சொன்னார்னார். அப்படியா சொன்னார்? ஆமா சிவபெருமான் என் கனவிலே வந்து சொன்னார் அப்படின்னார். என் தேதியை வேற தள்ளி வேற வைக்க சொன்னார். எல்லார்கிட்டையும் கேட்டார் கோயில் கட்டலான்னு. யாரும் என்ன சொல்லிட்டா, இவன் பைத்தியக்காரன், இவனுக்கு எதுக்கு காசு அப்படின்னு யாரும் கொடுக்கல. மனத்தினாலே எப்படி கோயில் கட்டினா எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணினார். அதே மாதிரி மனத்தில் கட்டிய கோயிலை கடம்ப மன்னனிடத்தில் விவரித்த பொழுது கடம்ப மன்னன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அதனால்தான் என் தேதியை ஒத்தி வைக்க சொன்னார் என்று. அது மாதிரி நாமும் இன்னைக்கு எத்தனை சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண நமக்கு கொடுப்பனை இருக்கோ அத்தனையும் தரிசனம் பண்ணிடலாம். அதனால அங்க போனாதான் இல்லை, சிவராத்திரி என்ற தினத்தில் இத்தனை சிவாலயத்தையும் நம்ம மனத்தினாலேயே பூஜிக்கிறோம். இங்க இருந்த இடத்திலிருந்து சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலிருந்து நமக்கெல்லாம் இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள் வர பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான பிரசாதம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கிருஷ்ண அவதாரம் முடிந்த ஒரு தலம் தான் இந்த சோமநாதம். குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. சந்திரன் சாபம் நீங்க பெற்ற தலம், சிவபெருமான் திருமுடியில் வைத்த தலம். எதை? பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளி கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட சோமநாத தலம் என்பது இந்த தலத்தினுடைய பெயர். அதுக்கடுத்து ஸ்ரீ சைலம் இரண்டாவது தலம் 12 ஜோதிலிங்கத்தில் இது இருக்கக்கூடிய இடம் ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் திரு பரு பதம்
என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமம் மல்லிகா அர்ஜுனர் என்றது பெயர். இறைவனுடைய திருப்பெயர் வந்து மல்லிகா அர்ஜுனர் என்பது பெயர். தல விருட்சம் மருதமரம். தேவி பிரம்மராம்பாள். அம்பாளுடைய திருப்பெயர் வந்து பிரம்மராம்பாள். இதுவும் சக்தி பீடங்களில் ஒன்று. பூலோக கைலாசம்னு பேர். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆந்திரமானத்தில் கர்னூல்ல இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனையும் பிரம்மராமாலையும் தரிசிக்க முடியலனாலும் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிந்தையில் அவருக்கும் மனதால் இங்கிருந்தே கையில் வில்வம் எடுக்கிற மாதிரியும் அவர் மேலே வைக்கிற மாதிரியும் ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுங்க. ஒரு பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடியதை சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இது இரண்டாவது தலம். அதே மாதிரி நந்தியம்பெருமான், இந்த தலம் வந்து நந்தியம்பெருமானே மலையாக இருந்து இறைவனை தாங்கிக் கொண்டிருப்பதாக ஐதீகம். எது? இந்த ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய தலம். மலை வந்து நந்தி சொரூபத்திலேயே அந்த வடிவம் இருக்கும். நந்தியம்பெருமானையே சிவபெருமானையும் அம்பாலையும் தாங்கி நிற்பதாக ஐதீகம் உள்ள தலம். பூலோகத்தினுடைய கைலாசம் என்று போற்றக்கூடிய தலம். பரவாயில்லைங்க, கைலாசத்துக்கெல்லாம் போக முடியலன்னு யாரும் இன்னைக்கு சிவராத்திரி வருத்தெல்லாம் பட வேணாம். இருந்த இடத்திலிருந்தே பூலோக கைலாசத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்க. அப்போ இறைவனுடைய கருணை என்று சொல்லக்கூடியது அந்த நாதர்னுடைய பெயர். இன்னொரு பெயரும் இருக்கு, பருபத நாதர். அவருடைய திருப்பெயர் மல்லிகார்ஜுனர் என்றும் ஒரு பெயர். இன்னொன்னு என்ன பெயர் இருக்கா? பருபத நாதர் என்கின்ற பெயரும் அந்த இடத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது தலம். அடுத்த தலமாக இருக்கக்கூடியது உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய தலம். இது மூன்றாவது தலம். மத்திய பிரதேசத்தில் அவந்திகா என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து இருக்கின்றது. முக்தி தரக்கூடிய நகரங்களில் எழில் நகரமாக விளங்குகின்றது. மகா காளி என்று சொல்லக்கூடிய மகா காளி தேவியாக இங்கு வீற்றிருக்கிறாள். இறைவனுடைய திருநாமம் மகா காலர் என்கின்ற திருநாமம் என்று சொல்லக்கூடியது. சிவபெருமான் குலத்தில் நீர் நிறம் மாறும் அதிசயம் இருக்கக்கூடிய தலம் என்று விளங்கக்கூடியது. விக்ரமாதித்தனுக்கும் காளிதாசனுக்கும் உஜ்ஜயினி என்கின்ற இந்த தலத்தில் தான் என்ன கொடுத்தாங்களாம்? திருவருள் என்று சொல்லக்கூடிய காளி தேவியினுடைய சொரூபத்தை இருவருக்கும் தரிசனம் செய்து என்ன கொடுத்தாங்க? கல்வி அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவை கொடுத்த தலம் இந்த மூன்றாவது உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய தலமாக விளங்கக்கூடியது. நான்காவது திருத்தலம் ஓங்காரம் என்பது இதனுடைய தலத்தினுடைய பெயர். மத்திய பிரதேசம் நர்மதை நதிக்கரையில் கான்காட்டார் அப்படிங்கிற இடத்தில் இந்த தலம் இருக்கு. இந்தூர் பிரிவில் இந்த தலம் உள்ளது. இந்த தலம் வந்து மத்திய பிரதேசல இந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கு. இறைவன் பெயர் அமலேஸ்வரர். அப்படின்னா என்னது? ஓங்கார சொரூபமாக ஓம் என்கின்ற சொரூபத்தினுடைய வடிவில் சிவபெருமான் அங்கு காட்சி கொடுக்கிறாரா. ஓங்கார வடிவத்தில் ஊரும் அமைந்திருக்கிறதாம். பிரணவத்தினுடைய வடிவத்தில் ஓங்கார சொரூபமாக அந்த ஊரே அப்படிதான் இருக்கான். அதனாலதான் அதுக்கு பேரே ஓங்காரம் அப்படின்னு பேரா. அந்த இறைவன் ஓங்கார ஈஸ்வரர் என்பது பெயர். அது மட்டும் இல்லை, முதல்ல பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் இருக்கும் இல்லையா, அந்த விநாயக பெருமான் பஞ்சமுகமாக 5 முகமாக தோன்றிய ஒரு தலம் இந்த ஓங்கார தலத்தில் தான் முதல் முறையாக 5 முக விநாயகரை தரிசனம் செய்யலாம். அதே மாதிரி இன்னொன்று நருமதை தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது. இந்த நருமதை என்பது யாரு? இந்த நர்மதா தேவி என்று சொல்லக்கூடிய காவேரியையே நர்மதையாக வர வைத்தாராம் இறைவன் சிவபெருமான். அப்பேற்பட்ட ஒன்று. இப்போ நருமதை தீர்த்தம் பகவானின் திருவுருவத்தின் மீது இயற்கையாகவே அங்கிருக்கக்கூடிய இறைவன் பால் தன்னாலேயே விழுந்துகிட்டே இருக்குமா. எது? இடைவிடாது விழுந்துகிட்டே இருக்குமா. எது? இந்த நர்மதா நதி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதி அங்கிருக்கக்கூடிய ஈஸ்வரன் மீது தன்னாலேயே
விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த சிவலிங்கமே அமைந்திருக்கின்றது. சிவபெருமானே அமர்ந்திருக்கின்றார். 5வது தலம். இந்த 4வது தலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசில் நர்மதை நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் என்கின்ற தலத்தில் இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பெயர் ஓங்கார ஈஸ்வரர் என்பது பெயர். அது மட்டும் இல்லை, பஞ்சமுகி என்று சொல்லக்கூடிய 5 முகம் என்கின்ற விநாயக பெருமான் இருக்கக்கூடிய தலமும் அந்த தலம். நர்மதை என்கின்ற அந்த நதியாக இருக்கக்கூடியது இறைவன் மீது இயற்கையாகவே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய, யாரும் போய் அபிஷேகம் எல்லாம் பண்றதில்ல, இயற்கையாகவே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலமாக இந்த ஓங்கார தலம் 4வது தலம் அமைந்திருக்கின்றது. 5வது தலம் பீமவரம். பீமாவரம்னு சொல்லுவாங்க. ஆந்திர பிரதேசம். இறைவன் திருநாமம் பீமசங்கரர் என்பது பெயர். அதாவது திகினி ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஊர்? திகினி ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில், அந்த ஊருக்கு பேரே தீயினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நாமம் வந்ததான். பீமாவரம் என்கின்ற இடத்தில் ஆந்திர மாநிலத்தில் இந்த தலம் இருக்கின்றது. 5வது தலம் இந்த தலம். 6வது தலம் வைத்தியநாதம் என்று சொல்லக்கூடியது சீதாபுரம், மகாராஷ்டிரா என்கின்ற மாநிலத்தில் இந்த தலம் அமைந்திருக்கின்றது. பைரவர் எல்லா தலத்திலும் நின்றுதான் காட்சி பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு தலத்தில், வைத்தியநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தலத்தில் மட்டும் கால பைரவராக இருக்கக்கூடிய பெருமான் அமர்ந்த வாக்கில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே தலம் இது மட்டும்தான். மற்ற எல்லா தலத்திலும் கால பைரவர் எப்படி இருப்பார்? நின்ற கோலத்தில் தான் இருப்பார், நிர்வாணமாகத்தான் இருப்பார். அவருக்கு ஆடை என்பது ஞானமே கல்வியே ஆடையாக இருக்கிறதுனால அவர் மட்டும்தான் ஆடை உடுத்தாமல் அவரை பூஜை செய்வாங்க, அவருக்கு மட்டும். அதே மாதிரி எல்லா தலத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரும் நின்ற வாக்கில் காட்சி கொடுப்பாங்க. இந்த ஒரு தலத்தில் மட்டும் கால பைரவர் அமர்ந்த வாக்கில் காட்சி கொடுப்பார். இந்த ஒரு தலத்தில் மட்டும். அது மட்டும் இல்லை, கால பைரவர் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தோடு ராவணன் என்று சொல்லக்கூடியவன் இந்த வைத்தியநாதம் என்று சொல்லக்கூடிய தலத்தில்தான் அதாவது 1000 வருஷம் ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு நெருப்புக்கு நடுவில் இருந்து சிவாய நமையென்று சிந்தி திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்த ஒரு இடம் ராவணன் தவம் இருந்த இடம். இந்த இடம் தான் ராவணன் தவம் இருந்தான். தனது தலைகளை 9 அறுத்து சிவபெருமானுடைய பாதத்தில் வைத்தான் ராவணன். இதை பக்திக்கு மெச்சி அவனுடைய சிரங்களை மீண்டும் கொடுத்தார் சிவபெருமான். இந்த தலத்துல தான் என்ன கொடுத்தார்? மீண்டும் கொடுத்தார். 12 ஜோதி லிங்கங்களையும் பரிசாக தந்தார். ஆத்மலிங்கம் பெற்ற தலம் இந்த தலம். 12 ஜோதிலிங்கத்தை பெற்ற தலம் இந்த தலம். ராவணன் என்று சொல்லக்கூடியவன் திருக்கரத்தில் இறைவன் சிவபெருமானுடைய இதயத்தை எடுத்து லிங்கமாக்கி கொடுத்த தலம் இந்த தலம். ராவனுடைய அறுத்தப்பட்ட 9 தலையும் மீண்டும் முளைக்க வைத்த தலமாக இருப்பதினால் இந்த தலத்துக்கு என்ன பேரு? வைத்தியநாதர் என்பது பெயர். இறைவனுடைய திருநாமம் வைத்தியநாதர் என்பது பெயர். இந்த 6வது தலம் மகாராஷ்டிர மாநிலம் சீதாபுரம் என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. 7வது தலம் ராமேஸ்வரம். இதை பற்றி உங்களுக்கு நிறைய ஏற்கனவே தெரியும். இறைவனுடைய திருநாமம் ராமநாதன். ராவண வதத்தால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக ராமபெருமானுடைய திருக்கரத்தால் பூஜிக்கப்பட்ட தலம் இது. காசியிலிருந்து லிங்கத்தை கொண்டு வர ஆஞ்சநேய சுவாமிகள் லேட்டாக இருந்தனால சிவபெருமான் அதை வணங்க முடியாத சீதையின் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட மணல் லிங்கம் என்று சொல்லக்கூடிய லிங்கம். ஆனால் இன்னைக்கும் ஆஞ்சநேய சுவாமிகள் கொண்டு வந்த சிவலிங்கத்திற்கு முதல் பூஜை, சீதை கொண்டு வந்ததை பிடித்து வைத்ததற்கு 2வது பூஜை. இன்னொரு லிங்கம் பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடியவர் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட உப்புலிங்கம் என்று சொல்லக்கூடியது. இந்த 3 லிங்கமும் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
22 கிணறுகள் இருந்து நம்மளுடைய 21 தலைமுறை என்று சொல்லக்கூடிய பாவங்கள் விலகி 22வது கங்கை என்கின்ற அந்த கங்கையில் நீராடினோமே ஆனால் சிவபெருமானுடைய பாதார விந்தத்தை அடையக்கூடிய மோட்ச தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலம் ராமேஸ்வரம். அந்த தலம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரிய ஒரு தலம். காசிக்கு செல்லக்கூடியவர்கள் காசியிலிருந்து கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ராமநாத சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்து பூர்த்தி செய்வாங்க. காசி யாத்திரை பூர்த்தி என்கின்ற ஒன்றை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலம் வந்து ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தலம். அடுத்த தலமாக இருக்கக்கூடியது தாருக வனம் என்று சொல்லக்கூடியது 8வது தலம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தலம் இந்த தலம். சுவாமியினுடைய திருநாமம் நாகேஸ்வரர் என்பது அவருடைய திருநாமம். ஆலயத்தினுடைய கருவறை தாழ்வாக இருக்கும். அவுண்டா என்று சொல்லக்கூடிய இடம் ஊரினுடைய பெயர். இந்த தலத்தில் இங்க என்ன சிறப்பு நடந்தது அப்படின்னா, சிவபெருமானுடைய பெருமை தெரியாத தாருகவன இருடிகள் அப்படின்னு முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சிவபெருமானுடைய தன்மை தெரியாம திருவருள் தெரியாம சிங்கம், புலி, யானை, கரடி, பாம்பு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் சிவபெருமான் மீது மானிலிருந்து மடுவிலிருந்து அவரை கொல்ல வேண்டும் என்று அனுப்பிட்டே இருந்தாங்க. அப்பதான் என்ன பண்ணாங்களா, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தனக்கே உரிய ஆபரணமாக மாற்றிக்கொண்டார். எதை? நெருப்ப, மான, மடுவை, முயலகனை, இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி. அதனால தான் புலித்தோலை அரை கசைத்து அப்படின்வார். அப்போ இது எல்லாமே என்ன பண்ணிட்டார், பாம்பு கழுத்தில் ஆபரணமா போட்டுக்கிட்டார். அப்படி ஒவ்வொன்றையும் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஆயுதம் முழுவதும் இவர் ஆபரணமாக அணிந்து கொண்டார். எல்லாம் சிவனை பணிந்ததே அன்றி எதுவும் சிவபெருமானை ஒன்றும் செய்யல. அந்த தலத்தினுடைய திருப்பெயர் தான் தாருக வனம். அதுதான் முதல்ல யுத்தம் என்று சொல்லக்கூடியதை தவிர்த்த ஒரு இடம். சிவபெருமான் எங்கேயுமே சண்டை போட மாட்டார்னு சொன்னோம் இல்லையா, அந்த அன்பே சிவமாக அமர்ந்து எல்லா உயிரினங்களும் சிவபெருமானை அன்போடு பார்த்த ஒரு இடம் இந்த இடம். மகாராஷ்டிராவில் இந்த இடம் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமம் நாகேஸ்வரர் என்பது. நாகத்தை விடுத்ததனால கழுத்தில் நாகத்தை அணிந்த ஒரு இடமாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு தலமாக இருக்கக்கூடியது 8வது தலம் நிறைவடைந்தது. 9வது தலம் வாரணாசி. உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தலம் வாரணாசின்னு சொல்லக்கூடியது. சுவாமியினுடைய பெயர் காசி விஸ்வநாதர். அம்பாளினுடைய திருப்பெயர் காசி விசாலாட்சி. அங்கு இன்னொரு அம்பாள் அன்ன பூரணி. அதுக்கடுத்து யார் இருக்கிறா, கால பைரவர் என்று சொல்லக்கூடிய 8 பைரவர்கள் காசியம் பதியை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அரிச்சந்திர சுடுகாடு என்கின்ற ஒரு இடத்தில் மட்டும் பிணத்தை எரிப்பார்கள். மற்ற எல்லா இடத்திலேயும் இறந்தவர்களை என்ன பண்ணுவாங்க, ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை முடித்துவிட்டு மொத்தமா ஒரு கோணிப்பையில போட்டு அவர்களை தைத்து நடு கங்கையில கொண்டு போய் வீசிவிட்டு வந்து விடுவார்கள். அங்கு காசி விசாலாட்சிக்கும் காசி விஸ்வநாதருக்கும் என்ன வேலைன்னா, இறந்த பிணங்கள் அந்த போடப்படக்கூடிய பிணங்களை தூக்கி தன் மடியில் போட்டுக்கொள்ளுவாள் காசி விசாலாட்சி. இந்த தாயினுடைய மடி நிரந்தர மடி. இந்த தாயினுடைய மடியில் நீ உறங்கு, இனிமேல் குழந்தாய் உனக்கு பிறவியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் பட்டுப்புடவையினுடைய முந்தானையில விசிறக்கூடிய ஒரே ஒரு இடம் எந்த இடம், காசியம் பதி. சரி, விசாலாட்சி இதை செய்கிறான்னா, அன்னபூரணி அன்னத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். விஸ்வநாதர் என்ன செய்கிறார், ஒரு காதில் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய பொருளையும் 2வது காதில் ராமநாமத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏன் சிவநாமத்தை சொல்லாம ராமநாமம் சொல்றார்? வாடுகின்ற பொழுதுதான் நீ மனிதனாக வாடவில்லை, ஒரு கடவுளே மனித அவதாரம் எடுத்து 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்த பொழுதும்
ஒரே ஒரு முறை கூட நான் கடவுள் என்கின்ற எண்ணத்தை மனதில் கொள்ளாமல் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்ப துன்பங்களையும் அனுபவித்து மனிதர்கள் எப்படி பிராணனை விடுவார்களோ அதே மாதிரி அந்த ராமனும் விட்டான். வாழ்ந்தால் அடுத்து ஒரு ஜென்மம் இருக்குமானால் நீ ராமனாக வாழ்ந்து காட்டு, இல்லையேல் என் திருவாயினால் அந்த ராமநாமத்தையாவது கேட்டுவிட்டு அடுத்து ஒரு ஜென்மம் ராமனாக வாழ முயற்சியாவது செய் என்று சொல்லி என்ன நாமம் சொல்றார்? ராமநாமம் சொல்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், பேசினாராம், தூங்கினாராம், இறந்தாராம் என்று இறந்ததை கூட ராமநாமத்தை சொல்லி நிறைவு செய்யலாம். அப்பேற்பட்ட ராமநாமத்தை காசி விஸ்வநாதர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் வாரணாசி. இப்போ அடுத்ததாக இன்னொன்று என்னன்னா, அப்பவே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, பல ஆயிரம் வருஷத்திற்கு முன்னதாகவே அந்த வடக்கிலிருந்து தெற்கு பார்த்தீங்கன்னா ஸ்தான கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு 64 கட்டடங்களை கட்டி வச்சிருக்கிறாங்களாம் குளிக்கிறதுக்குன்னே. எத்தனை கட்டடம்? 64 கட்டடங்களை கட்டி வைத்த ஒரு இடம் அந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இடம்தான் 9வது தலமாக இருக்கக்கூடிய வாரணாசி. சரி, வாரணாசியிலிருந்து நேரா உங்களை எல்லாம் திரியம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது ஜோதிலிங்கத்திற்கு அழைத்து செல்கிறோம். மகாராஷ்டிராவில் நாசிக் என்கின்ற இடத்தில் பஞ்சவடி என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. கௌதமர் கோ அத்தி என்று சொல்லக்கூடிய நீங்கிய தலம். அதாவது கோ அத்தின்னா என்னது? அத்தின்னா என்னது? கோன்னா பசு, அத்தின்னா யானை. இந்த கோஹத்தி என்று சொல்லக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்தை நீங்கிய ஒரு தலம். ராம அவதாரத்தில் கௌதம முனிவரனுடைய மனைவி அகலிகை. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அந்த கௌதம முனிவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருந்த பொழுது கோ அத்தி என்று சொல்லக்கூடிய தோஷம் நீங்கிய தலம் இந்த தலம். எது? திரியம்பகம் என்று சொல்லக்கூடியது. மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சவடி என்கின்ற இடத்திலிருந்து அந்த தலம் இருக்கின்றது. கௌதம முனிவரனுடைய கோஹத்தி என்கின்ற சொல்லக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய தலம் அந்த தலம். கங்கையையே கோதாவரியாக தோற்றுவித்த தலமும் இந்த தலம்தான். கங்கையையே கோதாவரியாக தோற்றுவித்த தலம் யாருக்காக? இந்த கௌதம முனிவருக்காக தோற்றுவித்த ஒரு தலம் இந்த தலம். சிவபெருமான் இங்கு உள்ள லிங்கம் கோலக்கல்லால் ஆனது. என்ன கல்லால? கோலத்தினுடைய கல்லினால் ஆன ஒரு தலம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது கேதாரம். அதுக்கு அடுத்து 11வது தலம் இமாச்சலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமம் கேதார ஈஸ்வரர். ஹரித்துவார் ரிஷிகேஷ் வழியாக 6 மாதம் வழியா வருடத்துல 6 மாசம் இந்த தலம் என்னவா இருக்கும்? மூடி இருக்கும். எப்போ ஓபன் பண்ணுவாங்க? எப்போ ஓபனிங்? ஏப்ரல் மாதத்தில் தான் ஓபனிங். சித்ரா பௌர்ணமி என்ற தினத்தில் ஓபன் செய்யப்படும். அதுக்கு அடுத்து மறுபடியும் எதுக்கு 6 மாசம் முடிச்சு எப்போ மறுபடியும் ஜூலை மாசத்துல வரக்கூடிய ஏப்ரல் முடிஞ்சிச்சா? ஏப்ரல், அதுக்கு அடுத்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை முடிச்சிட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு கம்பளியை போத்தி விட்டுடுவாங்க. ஒன்று ஒரே ஒரு திரி போட்டு தடிமனா ஒரு விளக்கு ஏற்றிடுவாங்க. அப்படி அந்த விளக்கு ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னா 6 மாசம் அந்த விளக்கு அடுத்த முறை போய் எப்போ
சித்ரா பௌர்ணமிக்கு திறக்கிறாங்க பாருங்க, அது வரைக்கும் அந்த கோயில் விளக்கு அணையாமல் இருக்கும். இதை தரிசிப்பதற்கே முக்காவாசி அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி ஒரு முறையாவது நாம் தரிசித்து விட்டோமே ஆனால் கைலாய பதவி, எது கைலாய பதவின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கைலாய பதவி கிடைப்பது திண்ணம், உறுதின்னு அர்த்தம். அந்த ஜோதியை அப்போ கதவை திறப்பாங்க, அந்த ஜோதியை தரிசனம் பண்ணணும். யாரும் போய் ஏற்றலாம் மாட்டாங்க, ஓப்பனிங் அதை தான் பார்ப்பாங்க. இன்னொரு அதில் இருக்குது, அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜோதியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மேலே போத்தி இருக்காங்க பாருங்க, அந்த கம்பளியை எடுப்பாங்க. அப்படி எடுத்த உடனே இன்னைக்கு இப்போ பூத்த பூ அலங்காரம் செய்தால், அபிஷேகம் செய்துவிட்டு அலங்காரம் செய்தால் எப்படி அந்த இறைவன் இருப்பாரோ அப்படியே இருக்கும். ஒரு பூ கூட அழுகி இருக்காது, வாடியும் இருக்காது. இதெல்லாம் எத்தனை அதிசயம்! நமக்கெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு பாக்கியம் இருக்குமா தெரியல. கொடுத்து வச்சா பார்ப்போம், இல்லையா இது மாதிரி செவி வழியாவது கேட்போம். அப்போ இமாச்சலத்தில் இறைவனுடைய திருநாமம் கேதார ஈஸ்வரர் என்பது திருநாமம் அறிதுவார். ரிஷிகேஷ் வழியாக வருடத்தில் 6 மாதம் பனியால் மூடி இருக்கக்கூடிய தலம் என்று சொல்லக்கூடியது. ஆலயத்தினி அருகாமை வரைக்கும் பஸ் போகும், ஆலயத்துக்கு பக்கம் வரைக்கும், அந்த வாசல் வரைக்குமே பஸ்ஸே போகுமா. அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரன் யாரு, கேதார ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடியது 11வது தலம் இந்த கேதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். இமாச்சலத்தில் இந்த தலம் இருக்கின்றது. 12வது தலம் என்று சொல்லக்கூடியது குசுமேஸ்வரர். இது எங்க இருக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. மகாராஷ்டிரா ராஜ்யத்தில் இறைவன் நாமமே குசுமேஸ்வரர். சிவலிங்கத்தின் நிறம் சிவப்பு, சிவலிங்கத்தினுடைய நிறம் என்னவாக இருக்கு, சிகப்பாக இருக்கும். இருக்கும் இடம் எல்லோரா குகைக்கு அருகாமையில் இந்த சிவலிங்கம், எது இந்த சிவாலயம் உள்ளது. 12 ஜோதிலிங்கங்களும் இப்படிதான் நிறுவப்பெற்றது. 12 ஜோதிலிங்கமும் இப்படிதான் நமக்கு நிறுவப்பட்டது. இந்த 12 ஜோதிலிங்கத்தை இன்றைய தினத்தில் நமக்கு ஒரு தரிசிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அதுக்கப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.